ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2 in 1 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 2 ரெசிபி செய்ய போகிறோம். எக் போண்டாவோ, அதாவது முட்டை போண்டாவோ, ஆனியன் பகோடாவும் தான் செய்ய போகிறோம். ரெண்டுமே ஈஸி தான். ஸோ நம்ம டக்குன்னு ஒன்று ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்காமல் இது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடலை மாவு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நான் 4 முட்டையை வேக வச்சுருக்கேன். கடலை மாவு, மைதா, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 3ம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கடலை மாவு, மைதா, உங்களுக்கு மைதா வேணான்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவருக்காக. அப்புறம் க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய். கொத்தமல்லி இல்லைன்னா கூட நீங்கள் விட்டுடலாம். ஆனால் கொத்தமல்லி போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சோடா மாவு, மாவு கரைக்கிறோம் இல்லையா, அந்த சோடா மாவு கொஞ்சமாக. அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதாவது பஜ்ஜி மாவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியாக கரைப்பலாம். அந்த ஸ்டேஜும் இல்லாமல், அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அது ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல், நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் முட்டை வந்து நம்மளுக்கு நல்லா கோட் ஆகுற மாதிரி நம்ம பிசையணும். முட்டைக்கு ஒட்டணும். அதனால கொஞ்சம் அந்த பதம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு அந்த முட்டை வந்து ஃபுல்லாக கோட் ஆகிட்டு எண்ணெயில் பொரிஞ்சு வர மாதிரி, இது வந்து நல்லாவே கோட் ஆகி சூப்பராக வந்தது. இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து லைட்டாக இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை வந்து இந்த மாதிரி 2 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு, அப்புறம் கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் வச்சுட்டு, கடாயில் எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி முட்டையை அது உள்ளே போட்டு நல்லா முக்கி எடுத்து பாருங்கள், பேக் சைடும் நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள். ஏன்னா ஃப்ரண்ட்டு வந்து அப்படியே விழுந்துரும் இல்லையா, அந்த முட்டைலாம் விழாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அப்படியே வச்சு இந்த மாதிரி பண்ணுறேன். அதனால் அந்த உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் கரு வந்து வெளியே வந்துடாது. அதுக்காக நம்ம இப்படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். எல்லா முட்டையுமே நான் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 4 முட்டையாக போட்டு கடாயில் பொரிச்சு எடுத்துட்டேன். அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த முட்டை போண்டா. கடையில் வாங்காமல் குயிக்காக நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் வீட்லேயே. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா வரும்போது, அதுவும் இல்லாமல் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம கடகடன்னு செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரெசிபி தான். இதுக்கு வந்து நம்ம ஆனியன், ஒரே ஒரு வெங்காயம், இது மீந்துடுச்சு இல்லையா மாவு, இது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வெங்காயம் கட் பண்ணேன். வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம நீட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிட்டே இருந்தது. அதனால் நான் ஃபாஸ்ட்டாக வந்து ரொம்ப மெலிசாக கட் பண்ணல, கொஞ்சம் கனகனமாக கட் பண்ணேன். இது உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆனியன் பகோடா, அப்புறம் வந்து அந்த வாழைக்காய் பஜ்ஜி, அந்த மாதிரி கூட பஜ்ஜி கூட போட்டுக்கலாம். இது வந்து நான் ஆனியன் பகோடாவாக பண்ணிட்டேன். நீங்கள் பஜ்ஜி கூட போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஆனியன் பகோடாவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, இந்த மாவில் செஞ்சது. அதே ப்ராசஸ் தானே 2த்துக்குமே. அதனால் இதையும் நான் அப்படியே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ நம்மளோட 2 in 1 ரெசிபி முடிஞ்சிச்சு. இது நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா 2மே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், 2 in 1. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து என் பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன். ஸோ இதையும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து என் பொண்ணு வந்துட்டாங்க, ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க வரும்போது இது ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ வந்த உடனே அவங்க வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இதையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.